வணக்கம்ப்பா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைப்போம். நாமளும் நல்லா இருக்கோம். இப்போ நம்ம பெரிய குளத்தில் இருக்கிற அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனுரை ராஜேந்திர சோழீஸ்வரர் அருள்மிகு பாலசுப்ரமணியர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் இந்த மாதம் தேனி பெரிய குளத்தை சுற்றி உள்ள கோயிலுங்களுக்கு தான்ப்பா போயிருந்தோம். அதில் முதல் கோயிலாக இந்த கோயிலுக்கு போயிருந்தோம். எங்களுக்கு தரிசனம் நல்ல முறையாக கிடச்சிது. காலையில் முதல் தரிசனங்கிறதுனால நாங்கள் போன முதல் கோயில் இது. அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. கோயிலை சுற்றி உள்ள இடங்களும் அவ்வளோ அருமையாக இருந்தது. சுற்றி மரங்க. கோயில் அவ்வளோ தூய்மையாக இருந்தது. இதில் 3 கொடி கம்ப மரம் இருக்குது. அதை பற்றி கோயிலில் இருக்க குருக்கள் ஐயா சொல்லுவார். அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போங்களா? வாங்க. அறம் வளர்த்த நாயகி உடனுரை ராஜேந்திர சோழீஸ்வரர் அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில். உங்கள் மாவட்டத்துக்கு அருகில் உள்ள தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த ராஜராஜ சோழன் பெரிய கோயிலை கட்டிய அவர் தனக்கு ஒரு குழந்தை வரம் வேண்டும் என இங்கே வேண்டி சென்றார். அப்படி வேண்டி சென்ற பின்புதான் ராஜேந்திர சோழன் பிறந்தார். ராஜேந்திர சோழன் பிறந்து அவர் ஆட்சி செய்யும் காலத்தில் இந்த கோவிலை மிகப்பெரிய கோவிலாக கட்டி வழிபட்டார். அப்படி வழிபட்டதனாலேயே இங்க உள்ள சிவபெருமானுக்கு பேரே ராஜேந்திர சோழீஸ்வரர் அப்படின்னு சொல்லிதான் சொல்றோம். இந்த கோவில் 3 கொடிமரங்களை உடையது. எல்லா கோயில்களிலும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா 2 கொடிமரம் தான் இருக்கும். அம்பாள் சன்னதியிலும் இருக்கும், சுவாமி சன்னதியிலும் இருக்கும். இங்கே அம்பாளுக்கு பெயர் தர்மஸ்வர்தினி அப்படின்னு சொல்லி பெயர். அறத்தை வளர்ப்பதால் அறம் வளர்த்த நாயகின்னு அழகு தமிழ்ல பேர். இந்த 3 சுவாமி சன்னதிகளிலும் உள்ள கொடிமரங்களில் அந்தந்த சுவாமிக்கான விசேஷ காலகட்டத்தில் கொடியேற்றப்பட்டு திருவிழாக்கள் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படும். பெரிய குளத்திற்கே மிகப்பெரிய திருவிழா அப்படின்னு சொன்னா 2 திருவிழா. ஒன்று பங்குனி உத்திர தேர் திருவிழா. நீங்க போற வழியில வீச்சிக்கற்பன சுவாமி கோயில் இருக்கும். அதற்கு எதிர்ப்புறம் மிகப்பெரிய தேரை நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. அதை தகர செட்டு போட்டு மூடி இருப்பாங்க. அந்த உயரத்தை வச்சே தேர்னா மிகப்பெரியது. எல்லா அதிகபட்ச கோவில்கள் எல்லாமே பங்குனி உத்திரம் என்பது முருகபெருமானுக்கு உகந்தது என்று முருகபெருமானை வைத்துதான் தேர் வலம் வரும். இங்கே பங்குனி உத்தரத்திற்கு முதல் நாள் அந்த பெரிய தேரில் அறம் வளர்த்த நாயகியும் ராஜேந்திர சோழீஸ்வரன் மட்டுமே இங்கே நகர்வலம் வருகிறார்கள். இந்த கோவிலில் திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் தங்கவார் குழலி அப்படின்னு சொல்லி ஒரு வெண்பா பாடியிருக்கார். அதுல குழந்தை மாநகர் உரையோனி என்று முடிச்சிருப்பாங்க. அவர் பாடிய குழந்தை மாநகர் இன்று பெரியகுளம் என மாறிப்போனது. அவருடைய பார்வையில் முருகப்பெருமான் பாலசுப்ரமணிய சுவாமியாக காட்சி அளித்தார். ஆனா இங்கே சன்னதியில் இருக்கக்கூடிய முருகனை பார்த்தீங்கன்னா வள்ளி சண்முகர் தெய்வானையுடன் இருக்கிறார்கள். மயில் மீது அமர்ந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த மயில் இதை கவனிச்சு பாருங்க. வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலுமேயே இந்த மயிலினுடைய கழுத்து பகுதி முருகனின் வலதுபுறம் இருக்கும். இங்கே இடதுபுறம் மாறுபட்டு இருக்கும். இந்த மயிலுக்கு பெயர் வேத மயில் என்று பெயர். 1000 வருடங்களுக்கு முற்பட்ட கோவில்களில் மட்டுமே இப்படி மாற்றி அமைக்கப்பட்டு இருக்கும். அதை வச்சு இந்த கோவில் 1000 வருடத்திற்கு முந்தைய கோவில் என தெளிவாக சொல்லிவிடலாம். வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் காட்சி அளிக்கிறார். நம்ம மாநிலர்கள் நினைக்கிற மாதிரி முருகனுக்கு 2 மனைவி இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கார் அப்படின்னு நினைக்க கூடாது. முருகன் என்பவர் ஞானத்தின் வடிவம். சிவபெருமான் வேறு, முருகப்பெருமான் வேறு கிடையாது. இருவரும் ஒன்றுதான். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பிழம்பிலிருந்து ஞான மார்க்கமாக பிறந்தவர் தான் முருகப்பெருமான். அப்படி என்றால் அந்த ஞானத்தை அடைவதற்கு 2 வழிமுறைகள் சொல்லப்படுகிறது. ஒன்று இச்சா சக்தி,
இன்னொன்று வந்து கிரியாசக்தி. கிரியாசக்தி அப்படின்னு சொல்லி சொன்னால் கிரியை என்றால் செயல்பாடு. இந்த சுவாமியை ஞானத்தை அடைவதற்கு எப்படியும் பொருள் கொள்ளலாம். சுவாமியை அடைவதற்கான வழின்னு வைத்துக் கொள்ளலாம். அறிவை வளர்வதற்கு உரிய வழி அப்படின்னு குழந்தை வரம் வேண்டும் என வேண்டுபவர்கள் இங்கே வந்து வேண்டி சென்றவர்களுக்கு விரைவில் கிடைக்கும். அந்த ராஜராஜ சோழனுக்கே கிடைத்திருக்கும் பொழுது நமக்கும் கண்டிப்பாக கிடைத்தே தீரும். திருமண தடை நீங்குவதற்கு முருகபெருமானுடைய அருள் மிக முக்கியமாக இருக்கிறது. அதற்கடுத்து குழந்தைகளின் ஜாதகத்தில் சரியான கட்டங்கள் அமையவில்லை என்று சஞ்சலப்படுவோர் குழந்தையை முருகனுக்கு தானமாக கொடுத்து மீண்டும் அவர்கள் முருகனிடமிருந்து தானமாக பெற்று செல்லும் பொழுது அந்த குழந்தை ஞான மார்க்கமாக அறிவு, கல்வி வளர்ச்சி மற்ற சகல ஐஸ்வர்யங்களிலும் அவர் மிக சிறந்து விளங்குகிறார். இப்படி 1000 வருடங்களுக்கு முற்பட்ட கோவில் இது. இந்த கோபுரத்திலிருந்து இடதுபுறம் கீழே இறங்கி போனீங்கன்னா வராக நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த வராக நதி என்பது கொடைக்கானல் மலையிலிருந்து உற்பத்தியாகி வந்து கொண்டிருக்கிறது. புராண காலத்தில் இந்த நதிக்கரையில் ஒரு சினைப்பன்றி குட்டிகளை ஈன்றிவிட்டு தாய்ப்பன்றி ஒன்று வேடன் விட்ட அம்பினால் இறந்து போகிறது. அந்த குட்டி பன்றிகள் பாலுக்காக தவித்தன. சிவபெருமானே பன்றி அவதாரமாக எடுத்து வந்தார் என்றும், இல்லை முருகனே பன்றி அவதாரம் எடுத்து வந்து அந்த குட்டிகளுக்கு பால் ஊட்டினார் என்று புராணம் சொல்கிறது. அந்த நதிக்கு பெயர் வராக நதி என பெயர் பெற்றது. பாடியிருப்பார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த வராக நதி. அந்த வராக நதியின் கரைகளில் 2 மரங்கள், ஒன்று ஆண் மருத மரம், இன்னொன்று பெண் மருத மரம். மூலிகை நிறைந்த மரம், நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய மரம். இந்தியாவிலேயே ஆண் மருத மரமும் பெண் மருத மரமும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரே இடம் எங்களுடைய பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் வராக நதி கரைகள் மட்டும்தான். இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது கோவில். 8 வருடங்களுக்கு முன்பு மிக சிறப்பான முறையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அது முதல் கோயில் மிகவும் பராமரிப்பு மிக சுத்தமாக மிக அருமையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. காலை 6 மணி முதல் 12 மணி வரை கோவில் நடை திறந்திருக்கும். மாலை 5 முதல் இரவு 8 வரை எல்லா நாட்களிலும் நடை திறந்திருக்கும். சிவபெருமான் அறம்பலர்த்த நாயகி ராஜேந்திரேஸ்வரீஸ்வரர் வள்ளி சண்முகர் தெய்வானை விட காட்சியளிக்கிறார். அவர் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் அருள். நம்ம கோயில் குருக்கள் ஐயா சொன்னதை கேட்டவங்களா? உண்மையாலுமே சிறப்பு வாய்ந்த கோயில் தான்ப்பா இது. கோயில் நல்ல பெரிய கோயிலாக இருக்குது, சுத்தமாக இருக்குது. கோயிலை சுற்றி மரங்கள் தான் ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய மரங்கள் இருந்தது. அந்த மரங்களில் புறாக்களும் இருந்தது, வௌவால், பறவைங்க நிறையா இருக்குது. கோயில் பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குது. எல்லோரும் வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு தடவை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. போனாவே நமக்கு மனசில் ஒரு நிம்மதி இருக்குது. நம்மளை திரும்ப திரும்ப அந்த ஆலயத்துக்கு போகிற மாதிரியான அமைதியான சூழல் நல்லா இருக்குது. வராக நதி மட்டும் எடுக்கலை, ஏன்னா அது கொஞ்சம் தூசியாக இருந்தது. தண்ணி அந்த அளவுக்கு இல்லை. இந்த வருஷம் வந்து தேனி பக்கமும் பெரியகுளம் சைடும் மழை இல்லை அப்படிங்கிறதுனால சரியான நீர் வரத்து இல்லை அப்படின்னாங்க. அதனால் வராக நதி வந்து எடுக்க முடியல. ஆனால் இருக்குது. மரங்கள்லாம் பாருங்கள், கோயிலை சுற்றி எவ்வளோ மரங்கள் இருக்குதுன்னு பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குது. நாங்கள் ஒரு 2 மணி நேரம் அந்த கோயிலில் இருந்திருப்போம்ப்பா. அவ்வளோ அமைதி நல்லா இருந்தது. நாங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் இந்த கோயிலில் இருந்தோம்ப்பா. நல்லா சாமி தரிசனம் கிடச்சிச்சு. அமைதியான சூழல், சுத்தமாக இருந்தது. காலையிலே இங்கே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 9 மணி வரைக்கும் இங்கே இருந்தோம். எல்லோரும் கோயிலை நல்லா சுற்றி பார்த்தாங்க. தேன்கூடு, எவ்வளோ பெரிய தேன்கூடு பாருங்களேன். கோயில் கோபுரம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. எல்லோரும்
வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு தடவை ஆலயத்துக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கப்பா. அருமையான கோயில், அமைதியான கோயில், நல்ல ஒரு சூழல். அறம் வளர்த்த நாயகி உடனுரை ராஜேந்திர சோழீஸ்வரர் அருள்மிகு பாலசுப்பிரமணியர் திருக்கோயில், பெரியகுளம். இது குருக்கள் ஐயா சொன்னாங்க இல்லைங்களா, மருத மரம். இது பெண் மருத மரம். வராக நதிக்கு அந்த பக்கம் இருக்காங்க. இந்த பக்கம் ஆண் மருத மரம். அங்கே இருக்கிறவங்களும் நமக்கு சொல்கிறாங்க, அந்த கோயிலோடைய வரலாறு சொல்கிறாங்க. இந்த பாருங்கள், வராக நதி. அது கொஞ்சம் சரியாக எடுக்கலை. அப்போ இந்த இது வராக நதியை சுற்றி உள்ள மரங்களை தான்ப்பா இப்போ நான் எடுத்திருக்கிறேன். எவ்வளோ மரங்கள் இருக்குது பாருங்கள். இந்த மரத்துலலாம் வௌவால்கள் இருக்குது. அழகாக படிக்கட்டு கட்டி குளிக்கிறதுக்கெல்லாம் வசதி இருக்குதுப்பா. குளிக்கிறாங்க. நல்ல நிழல், அமைதியான சூழல், இயற்கை சூழலோடு இணைந்த ஒரு அருமையான கோவில்ப்பா. எல்லோரும் ஒரு தடவை சாமி தரிசனம் பண்ணிட்டு போங்க. நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது நம்ம மக்களுக்கும் சொல்லணுங்கிறதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்ப்பா. ப்ரமோஷன் கிடையாது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனல் LSR விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் அடுத்து எந்த கோயிலுக்கு போகிறோங்கிறதையும் நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன்ப்பா. ரொம்ப நன்றி.